நமது பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நமது பட்டுக்கோட்டையில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் அதனுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலும் 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. நமது மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம், தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் நல்லதொரு வாய்ப்பாக இந்த தேர்தலிலே நாம் அவர்களை முடிவுக்கு கொண்டு வர கூட்டணி வேறு அமைத்து வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டையும் இந்திய துணை கண்டத்தையும் வஞ்சித்த மோடி அவர்களும் இங்கே மோடியை தங்களது டாடியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி கம்பெனியும் கூட்டணி அமைத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு கூட்டணி நமது கஜாட்டு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதற்கு பெயர் மதசார்பற்ற கூட்டணி. அப்புறம் நம்மள மதசார்பு உள்ளவங்களா? அவங்க ஒண்டிதான் மதசார்பு உள்ளவங்க. 50 வருஷமா இவங்க அப்பா காலத்துல இருந்து இப்படிதானே தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பா சிறுபான்மை மக்களின் காவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருந்தாங்க. அவங்க ஏமாத்துறத தேர்தலுக்கு தேர்தல் சொல்லி வாக்கு வாங்கிட்டு தங்களை விட்டு ஆட்சி அமைச்சரும் சிறுபான்மையில பெரும்பான்மையில யாரையும் கட்டிக்காம தங்க குடும்பத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் திமுகவை ஓரங்கட்டியதுனால்தான் ஆர்கே நகர்ல டெபாசிட்டே போடுச்சு அவங்களுக்கு. சிறுபான்மை மக்கள் தான் நம்மள ஒதுக்கிட்டாங்களே. ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் தங்களை ஆதரிக்கின்ற காரணத்தினால் தேவையில்லாமல் பெரும்பான்மையை முறித்துக் கொண்டவே எந்த ஒரு இந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ மற்றொரு மதத்தை, ஒரு இந்து என்றால் ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்துவரையோ அந்த மதத்தையோ அவர்கள் வணங்குகிற தெய்வத்தையோ என்றும் யாரும் இழிவுபடுத்தி பேச மாட்டார்கள். ஆனால் கருணாநிதியும் அவரது குடும்பமும் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் நமது இந்து கடவுள்களை இஷ்டத்துக்கு பேசிவிட்டு இன்றைக்கு பயந்து கொண்டு நான் இந்துக்களின் எதிரி அல்ல, இந்த தேர்தலுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. என் வீட்டு குடும்ப பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள். அப்படின்னா நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்களா? ஏதோ பெரிய நடக்காத காரியம். எங்க வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. காரணம் பயம் வந்துட்டு, நம்ம தேவையில்லாம. இப்ப நான் இந்துவா இருக்கேன், இந்து கோயிலுக்கு போறதுனால என்ன இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மளை ஆதரிக்க மாட்டாங்களா? இல்ல நம்ம கட்சியில இல்லையா, பதவியில இல்லையா, இல்ல எந்த ஒரு இஸ்லாமியராவது இந்து கோயிலுக்கு போறவங்களை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. மதத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பாஜக என்னன்னா இந்துக்கள் அவங்க என்னமோ இந்து மதத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு தெரியுறாங்க. நம்ம இந்து மதத்தை பாதுகாக்க வந்திருக்காங்களா? இந்து மதம் இயற்கையானது, இதை யாராலும் அழிக்க முடியாதுன்னு விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல இவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு? அதுபோல இவர் இத்தனை நாள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிரி இல்லைங்கிறாரு. இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஐயா வீரமணி என்ன சொல்றாரு, அந்த பொள்ளாச்சி கொடிய சம்பவத்தை அதோட ஒப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா பேசுறாரு. இப்ப நான் உங்கள்ட்ட நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு முருகேசன் விட்டு பேசணும்னா நல்லா இருக்குமா? அது இது என்ன இத மாதிரிலாம் இவங்க நடந்துக்கிறதுனாலதான், இத மாதிரி சந்தர்ப்பவாதத்தினாலதான் மக்கள் அரசியல்வாதிகளையே அவங்க மேல அதிர்ச்சி அடைகிற நேரத்துல இப்ப எவ்வளவோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. குறிப்பா விவசாயிகள் பிரச்சனைகள் இருக்கு, வியாபாரிகளுக்கு பிரச்சனை இருக்கு, அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்கு,
மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிற பிரச்சனை இருக்கு, நெசவாளர்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த மோடியால எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஏதோ கருப்பு பணத்தை எல்லாம் அவர் வெள்ளையாக்குறேன்னு சொல்லிட்டு பணமே இல்லாம பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு தேவையில்லாதெல்லாம் கொண்டு வந்து வியாபாரிகளையும் தொழிற்சாலைகளையும் முடித்து கட்டிவிட்டார். இதையெல்லாம் சரி செய்யணும். நம்ம ஊருக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். மழை சரியா போயிறது இல்ல, இயற்கை பொய்த்து போயிட்டு இங்க தொழிற்சாலைகள் வேணும். இதுவரை இல்லாத அளவு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய பேர் படித்து விட்டு வேலை இல்லாம இருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கிற அளவுக்கு போயிட்டு அதையெல்லாம் விட்டுட்டு அரசியல்வாதிகள் சுகாதாரத்தை பேணி காக்கணும். இவ்வளவு பெரிய 130 கோடி மக்கள் வாழ்கின்ற பகுதி, அது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வசிக்கிறோம். எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதுகளை நான் செஞ்சுறேன், இதை நான் உயர்த்தி தர்றேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு மதத்தை போய் அரசியல்வாதிக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் என்ன இருக்கு? மதத்தையும் ஜாதியையும் சொல்லி நம்மளை பிரிக்க பார்க்கிறவங்களை தயவு செய்து யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் நம்மை பிரித்தாள்பவர்களை, நமக்குள் சண்டை மூட்டுபவர்களை, கலவரத்தை உருவாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தயவு செய்து நீங்கள் இந்த தேர்தலோடு முடிவு கட்ட வேண்டும். இந்த நூற்றாண்டிலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற, தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த நூற்றாண்டிலே நமது நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக, ஏழை என்பவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும், வறுமை இல்லை என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படாமல் ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானமும் தன்னிறைவு பெற்ற வருமானத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அரசாங்கமும் அரசியல் கட்சியும் உழைக்க வேண்டுமே தவிர, இது போல நம்மிடையே ஜாதி மதத்தை சொல்லி பிரிவினை உண்டாக்குபவர்களை தயவு செய்து அடையாளம் கண்டு அது யாராக இருந்தாலும் அதை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் ஊரை சேர்ந்தவன், உங்கள் பகுதியை சேர்ந்தவன், இந்த மண்ணை சேர்ந்தவன் என்ற முறையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நான் பிறந்த திருத்துறைப்பூண்டிக்கு அருகே உள்ள அத்தனை இஸ்லாமியர்களும் எங்க குடும்பத்தோடு நெருங்கிய உறவு உள்ளவர்கள். அதிராம்பட்டினத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டு திருமணம் என்றால் எங்களுக்குத்தான் திருத்துறைப்பூண்டியில் முதல் பத்திரிகையை வைப்பார்கள். அந்த அளவு நெருங்கிய நட்பு உள்ளது. அதுபோலதான் நாம் எல்லாம் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகாத இந்துவே இருக்க மாட்டோம். நாகூர் தர்காவிற்கு போகாத இந்துவே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு செல்கிறோம். இத்தனை ஒற்றுமையாக இருக்கின்ற நம்மிடம் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள். குறிப்பாக நமது டெல்டா பகுதி மக்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள், நீங்கள் தயவு செய்து வாக்களிக்கும் பொழுது சிந்தித்து வாக்களியுங்கள். நமது பகுதியின் வளர்ச்சிக்காக யார் உதவி செய்வார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போது என்ன செய்தார்கள்? அதிலே கூட்டணி இருந்த திமுக தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது? அமைச்சர்களாக இருந்து பல்வேறு முறைகேடுகளை ஈடுபட்டு வழக்குகளை சந்தித்ததை தவிர அவர்கள் வேறு என்ன செய்தார்கள்? மக்களின் நலனை அக்கறை காட்டினார்களா? வருங்காலத்தினாலாவது இந்த அரசியல் கட்சிகள் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. 1000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன் என்று வருபவர்களுக்கு நம்பி நீங்கள் வாக்களித்தால் 5 ஆண்டுகள் நம்மை நாம் அடகு வைத்தவர்களாகி விடுவோம். ஏற்கனவே இங்கே இருக்கிற அம்மாவின் பெயரை சொல்லிக் கொண்டு ஆட்சி செய்கிறவர்கள் மோடியோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார்கள். கஜா புயல் தாக்கி நமது பட்டுக்கோட்டை, பேராவூரணி, நமது பகுதி அதிராப்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், நாகப்பட்டினம், இங்கே ஒரத்தநாடு, ஆலங்குடி வரை எப்படி பாதிக்கப்பட்டிருந்தது? புதுக்கோட்டை வரை பாதிப்பு இருந்தது. அப்பொழுதெல்லாம் இங்கே வராதவர்கள் மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டு அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், சொத்து சுகங்களை இழந்து, விவசாயத்தை இழந்து இன்றைக்கு 30 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்ற இந்த மக்களை எப்படி முன்னேற்றுவது என்று கூட எண்ணாமல் இவர்களால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருப்பவர்கள், முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்திலே வந்தவர், அதை பற்றி சந்திக்காமல் தேர்தல் வந்தால் நாம் இவர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் எண்ணம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதை விட ஒரு பேரழிவை
இனி நமது பகுதி பார்த்துக்க முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். எப்பொழுது 52 புயல் அடித்ததாக சொன்னார்கள். இந்த முறை அடித்த இந்த கஜா புயல் என்பது நமது வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது. 30 ஆண்டுகள் பொருளாதாரத்திலே எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நானும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற முறையிலே சொல்கின்றேன். எனது நண்பர்கள் நிறைய பேர் முத்துப்பேட்டையில புரான் கல்ச்சர்லையும் தென்னந்தோப்பு வைத்திருப்பவர்கள் கூட இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய 7 ஆண்டுகள் ஆகும், 10 ஆண்டுகள் ஆகும், எப்படி நாங்கள் மீண்டெடுக்க போகிறோம் என்று பல பேர் என்னிடம் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான திட்டங்களை உருவாக்கி நமது பகுதியை, நமது தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு சிந்திக்காமல் நாங்கள் மத சார்பற்ற கூட்டணி, நாங்கள் அவர்களுக்கு எதிரி இல்லை, இவர்களுக்கு எதிரி இல்லை. நம்ம ஊர்ல உள்ள நம்ம யாருக்கு எதிரியா இருக்க போறோம்? அது ஒரு அரசியல்வாதி எப்படி எதிரியா நம்ம அடுத்தவரை நினைக்க முடியும்? இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாதானே நம்ம சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினராகவும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஏதோ அந்த நேரத்துல பட்டுக்கோட்டைக்கு வந்தா இங்க இவங்க ஓட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல முட்டுப்பேத்துல போய் அவங்கள்ட்ட ஒரு பொய்ய பேசிட்டு போறது ஒரு சரியான அரசியல்வாதிக்கோ அரசியல் தலைவருக்கோ அழகல்ல. நமது ஊரிலே படிப்பறிவு மிக்கவர்கள், விழிப்புணர்வு மிக்கவர்கள் தயவு செய்து எண்ணி பாருங்கள். தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும், நமது வாழ்க்கை முறையாகிய விவசாயத்தை மீட்டெடுக்கவும், நமது டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதுபோல இங்கே விவசாயம் சார்ந்த தொழில்களை மாத்திரம் அனுமதிப்போம். சுற்றுப்புற சூழலை பாதிக்கின்ற எந்த தொழிற்சாலையும் இங்கே வர முடியாது. நமது பகுதியில் படித்த இளைஞர்கள், அதுபோல புதிதாக தொழில் தொடங்க விரும்புகின்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக செயல்படக்கூடிய அரசாங்கத்தை உங்கள் ஆதரவோடு நிச்சயம் நாங்கள் அமைப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். அதுபோல இன்றைக்கு அரசாங்கத்தின் ஆணிவேர்கள் அச்சாணிகளாக, நிர்வாகத்தை செய்பவர்களாக, அரசின் திட்டங்களை தீட்டி தருபவர்கள், செயல்படுத்துவதாக இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள், அலுவலர்கள். அவர்களின் டாக்டோஜியோவின் கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிங்கள் என்கிறார்கள். அதை விட்டுவிட்டு 10,000 கோடிக்கு 8 வழிச்சாலை அமைக்கிறேன் என்று இவர்கள் கமிஷன் வருகின்ற வேலைகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அங்கே டெண்டர் பார்ட்டிகள் தான் அங்கே இருக்கின்றன. அதனால்தான் தஞ்சாவூர் தொகுதியிலே நிற்க பயந்து கொண்டு கூட்டணி கட்சிக்கு கொடுத்து விட்டு அதிமுக ஓடிவிட்டது என்பதுதான் உண்மை. அவர்கள் ஓட்டுக்கு 2000, 5000 என்று கொடுத்து நமது மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள். ஆர்கே நகரில் விழுந்த அடியை அவர்கள் இன்னும் மறந்துவிட்டு இப்படி செய்கிறார்கள். தயவு செய்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியையும் இந்த எடப்பாடி பழனிசாமியையும் ஆட்சியை விட்டு இறக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுபோல ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணி இனி என்ன செய்வார்கள்? அவர்கள் ஏற்கனவே செய்ய போகிறார்கள். இதற்கு முன்பு மீத்தேன் திட்டம் இங்க வருவதற்கு காரணமே திமுக ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி தான். அப்பொழுது துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் அதில் கையெழுத்திட்டு இருக்கிறார். காரணம், அவர்கள் பதவிக்காக யாருடனும் அவர்கள் தங்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. அதை கேட்டால் ராஜதந்திரம் என்பார்கள். தயவு செய்து யாருக்கும் அடிபணியாமல் மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கு மாத்திரம் தலைவணங்குகிற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோரிக்கைகளை நரசிங்கபுரம் ஊராட்சி பேக்கலிக்காடு கிராமத்தில் நசுவினி ஆற்றின் மேல் பாலம் கட்டித்தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இது நிறைவேற்றப்பட்டால் இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள 6 ஊராட்சிகளைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட கிராமத்து மக்களின் அத்தியாவசிய தேவைகளை அவர்கள் எழுதி பெற இயலும். பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவலம் தீர்க்கப்பட வேண்டும். தொக்காலிக்காடு கிராமம் அருகில் உள்ள மகாராஜா சமுத்திரம் அணையானது 5000 ஏக்கர் பாசன பரப்பளவு கொண்டது. இதனை 55ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் திறந்து வைத்தார். இது பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ளது.
இதனை பலப்படுத்தி உயர்த்தி முறையான பாசன வசதி பெற வழிவகை செய்திட வேண்டும். அதிராம்பட்டினத்திலே பாசன வாய்க்காலில் கழிவுநீர் கலக்கின்றது. இது நீண்ட காலமாக உரிய சீரமைப்பு செய்யப்படாமல் இருக்கின்றது. இது சீரமைக்கப்பட்டு பாசன வசதிக்கு ஏற்ற வகையில் கட்டமைப்பு செய்திட வேண்டும். மன்னார்குடியிலிருந்து முத்துப்பேட்டைக்கு மதுக்கூர், விக்கிரமம், வாடியக்காடு, அத்திவெட்டி, பரக்கலக்கோட்டை வழியாக பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 40 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுபோல நமது பேராவூரணி சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கையாகிய கஜா புயலில் பாதிக்கப்பட்ட முழுமையான நிவாரணம் பெறாத விவசாயிகளுக்கு முழுமையாக நிவாரணம் பெற்று தர வேண்டும். தென்னை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு கொப்பரை கொள்முதல் நிலையம் பேராவூரணி மைய பகுதியில் அமைத்து தர வேண்டும். தென்னையிலிருந்து கிடைக்கும் உப பொருட்களுக்கான தொழிற்சாலை இளைஞர்களை கொண்டு அரசு நிதி உதவியுடன் அமைக்கப்பட வேண்டும். நமது பகுதி கடமடை பகுதியாகும். ஆகவே நீர் ஆதாரத்தை பெருக்கும் வகையில் காட்டாற்றுகளில் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டித்தரப்பட வேண்டும். ஏரி குளங்கள் முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வேண்டும். சிறு குறு கிராமங்களை நகரப்பகுதியுடன் இயக்கும் வகையில் சாலை போக்குவரத்து வசதி வேண்டும். நமது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல மல்லிப்பட்டினத்தில் கடல்சார் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிலையம் கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும். மீன்களை பதப்படுத்தும் கடலோர கிராமங்களில் ஆங்காங்கே குளிர்சாதன கூடம் கட்டித்தரப்பட வேண்டும். மீனவர்களுக்கு உதவித்தொகை அதிகரித்து தருவதற்கு முகத்துவாரங்கள் தூர்வாரப்பட வேண்டும். மற்றும் நமது பட்டுக்கோட்டை தொழிலின் வளர்ச்சி திட்டங்களாகிய பாதாள சாக்கடை திட்டம், புதிய பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனையை நவீன கவிதையுடன் மேம்படுத்துதல், புறவழிச்சாலை பணிகளை நிறைவேற்றுதல், இளைஞர்களின் வாழ்வாதாரங்களை மனதில் கொண்டு தொழிற்சாலை அமைத்தல், காட்டாற்றின் குறுக்கே நீராதாரத்தை சேமிக்க வகையில் தடுப்பணை வேண்டும், அரசு கலைக்கல்லூரி வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிச்சயம் உங்களால் வெற்றி பெறப் போகின்ற அருமை சகோதரர் பொன் முருகேசன் அவர்கள் அதை முன்னின்று நடத்தி செய்வார். அருமை சகோதரர் பொன் முருகேசன் அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். சுயமாக இன்றைக்கு வளர்ந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியின் சான்சலர் என்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். இவர் யாருடைய பினாமியும் அல்ல, சுயம்புவாக வளர்ந்தவர். அவர் நமது அம்மாவின் உண்மையான தொண்டர். அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்காக பாடுபடுவார். தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைந்திட நீங்கள் உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் பொன் முருகேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழின துரோகிகள் கூட்டணி தன்னை தகர்த்தெறி 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 உடைத்தெறி தோழா உடைத்தெறி உடைத்தெறி தோழா உடைத்தெறி நம் வழியினில் வருகிற தடைகளை எல்லாம் உடைத்தெறி 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 இது புரட்சி தலைவியின் சேனையடா, இது புரட்சி தலைவியின் சேனையடா.